ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் காவேரி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாத்தா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தாத்தா கிட்ட விஜய் பேசுகிறாங்க. பேசும்போது இந்த மாதிரி வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்தாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் வந்தாங்க, வந்து உன் சம்மந்தமாலாம் விசாரித்தாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ வெண்ணிலாவை மாடியிலேருந்து தள்ளி விடும்போது நீயும் அங்கே கூட இருந்தங்கிற மாதிரி பசுபதி சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி தான் இப்போ போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொன்னதுமே விஜய்க்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. பசுபதி எவ்வளோலாம் போய் சொல்லலாம் பாருங்கள், அவனை நான் உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் கோவப்படுறாரு. தாத்தா சமாதானப்படுத்துறாங்க. வக்கீல் இன்னும் ஒரு 2-3 நாளையில் நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்கப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பான்னு சொல்லி ஒரு மாதிரி சமாதானப்படுத்துனதுமே சரி இப்போ விஜய் அமைதியாகிறாரு. தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை அப்புறம் ஃபோன் வச்சதுமே காவேரி கேட்குறாங்க. காவேரி கிட்ட சொல்லி காவேரியும் ரொம்ப கோவப்படுறாங்க. காவேரி வந்து பசுபதியை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கத்தை ஆக்ரோஷப்படுறாங்க. இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் லென்த்தியாக காட்டின ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, இப்போ லாஸ்ட் எபிசோடில் அந்த அப்பளம்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது குமரன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா கோவப்பட்டாங்கல்ல, அதனால் குமரன் வந்து அவங்க அம்மாவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே உட்காந்து சாப்பிடும்போது இப்போ ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. அந்த குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், மாமா குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், மாமா குடும்பத்தில் இருக்கவங்க அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி இப்போ காவேரியோட குடும்பத்து மேலே குமரனோட அம்மாவுக்கு இருந்த கோவத்தை சமாதானப்படுத்திடுறாரு. குமரனோட அம்மாவும் சமாதானம் ஆகிடுறாங்க. அதுதான் இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டின ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து காவேரி வீட்டில் உட்காந்துருக்காங்க. கங்கா வெளியில் வந்து நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. உனக்கு என்ன நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் வேணுமா, மாமா வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கும்போது மைண்ட் வாய்ஸ்குள்ளார் பார்த்தா விஜய் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால என் மாமா என் பக்கத்தில் தான் இருக்காரு, எனக்கு வேணுங்கிறத நினைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ பசுபதி செஞ்ச விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இப்போ காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க. எனக்கு சரியானதுமே நான் பசுபதி என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கங்கா வந்து உங்களுக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் தான் காரணங்கிற மாதிரி மாமா ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கத்து பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதாவது காவேரி வந்து அந்த ஃபோன்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் யார் கோதாவரியா அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுறாங்க. ஒரு மாதிரி குட்டியாக ரொமான்ஸ் நடக்குது. அடுத்து போய் ஒரு அந்த பால்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரி வந்து ஏதாவது நம்ம இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி அம்மா போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும் குழந்தைக்கு பாப்பாக்கு அப்படிங்கிற விஷயத்தை வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லி யூடியூப்பில் பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் வீடியோவை பார்க்கறதுல பார்த்தோம்னா அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தை பார்த்ததுமே காவேரி அப்படியே அழுகுறாங்க. இப்போ விஜய் பதறி அடிச்சுட்டு ஓடியாராரு. என்ன இதுன்னு கேட்கும்போது பாப்பாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு தான் இதை ஏற்கனவே தெரியல, டாக்டர் வேறு சொல்லியிருக்காருல, அதனால் அவர் அப்படியே சமாதானம் சொல்கிறதுக்கு அப்படியே ரொம்ப எமோஷனலாக பார்க்குறாரு காவேரி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஸ்டோரியை ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.